அதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடுவது உறுதியான நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை அதிமுக குழுவை சார்ந்தவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் தேமுதிகவை சார்ந்த பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் டாக்டர் வி. இளங்கோவன், அழகாபுரம் மோகன்ராஜ், பார்த்தசாரதி உள்ளிட்டோர் தேமுதிக சார்பிலும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு பெஞ்சமின், திரு கே.பி. முனுசாமி உள்ளிட்டோர் தேமுதிக குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவது உறுதியான நிலையில் தொகுதி பங்கீட்டில் தேமுதிக கோரும் தொகுதிகளை வழங்குவதில் சற்று பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் அதிமுக பாமக கூட்டணியில் பாமக போட்டியிடும் தொகுதிகள் முடிவானால் அந்த தொகுதிகள் மற்றும் தேமுதிக கேட்கும் தொகுதிகள் முடிவு செய்யப்பட்ட பிறகு அதிமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட இந்த கட்சிகளின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் போட்டியிடும் தொகுதிகள் முடிவான பிறகு கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த பட்டியலை வெளியிடலாம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்ததை அடுத்து தொடர்ந்து அதிமுக குழுவினர் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரிடம் தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அதிமுக குழுவில் ஏறத்தாழ கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தல் கூட்டணி அப்படியே அமைகிறது. என்னவென்றால் பாஜக மட்டும் இந்த கூட்டணியில் இல்லை, மற்ற கட்சிகள் அப்படியே போட்டியிடக்கூடிய சூழ்நிலை நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது.